நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்களுக்கு வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் நான் பார்க்க போகிற தேவனுடைய வார்த்தை மொழி, அதாவது பாஷை என்று சொல்லக்கூடிய மொழி என்பதை குறித்து இந்த நாளிலும் உங்களோட தேவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளும்படியாக மிகவும் பிரயாசப்படுகிறேன். முதலாவதாக நான் பார்க்க இருக்கிற வசனம் ஆதியாகமம் 11வது அதிகாரம் 1வது வசனத்தை நாம் தெரிந்து கொள்ளலாம். பூமி எங்கும் ஒரே பாஷையும் ஒரே விதமான பேச்சும் இருந்தது. தேவனாகிய கர்த்தர் இந்த பூமியை படைத்த பின்பு நாம் 11வது அதிகாரம் வரையில் நாம் பார்க்கிறோம், எல்லாருக்கும் ஒரே மொழி இருந்தது, ஒரே பாஷை இருந்தது. ஆகவே இந்த பாஷைகள் பிரிய வேண்டும். நாம் பேசக்கூடிய அநேக மொழிகளை, அதாவது செம்மொழி என்று சொல்லக்கூடிய அநேக மொழிகள் எப்போது பிரிந்தது என்பதை குறித்து நாம் பார்க்கலாம். ஆதியாகமம் 11வது அதிகாரம் வசனம் 6, 7 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். நாம் இறங்கி போய், அதாவது அப்போது கர்த்தர், இதோ ஜனங்கள் ஒரே கூட்டமாய் இருக்கிறார்கள், அவர்கள் அனைவருக்கும் ஒரே பாஷையும் இருக்கிறது, அவர்கள் இதை செய்ய தொடங்கினார்கள். இப்பொழுதும் தாங்கள் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்பட மாட்டார் என்று இருக்கிறார்கள். நாம் இறங்கி போய் ஒருவர் பேசுவதை மற்றொருவர் அறியாதபடிக்கு அங்கே அவர்கள் பாஷையை தாறுமாறாக்குவோம் என்றார். இங்கே பாபேல் என்னுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு கோபுரத்தை கட்டும்படியாக எல்லா ஜனங்களும் கூடி வந்து அதை கட்டிக்கொண்டிருக்கிற வேளையில அவருடைய எண்ணங்கள், நாம் இங்கே ஒருமித்து வாழ்வோம் என்று சொல்லி அவர்கள் தீர்மானித்து அந்த வேலையை செய்கிறார்கள். ஆனால் இந்த தேவனுடைய விருப்பம், சித்தம் என்னவென்று சொன்னால், பூமி எங்கும் சிதறி போக வேண்டும், பூமியை மனிதன் ஆண்டு கொள்ள வேண்டும் என்று இங்க தேவன் விரும்புகிறதற்கு மாறாக இங்க நடக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே தேவனாகிய கர்த்தர் நாம் இறங்கி போய், நீங்க சற்று கவனிக்க வேண்டியது என்னன்னு சொன்னா, நாம் இறங்கி போய் தேவன் பன்மையில் பேசுகிறத நாம் பார்க்கிறோம். ஆகவே உலக சிருஷ்டிக்குள்ள தேவனும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் அங்கே இருக்கிறத நாம் பார்க்கிறோம். நாம் என்று பன்மையில் சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். அப்படியாக அங்கே இறங்கி வந்து வசனம் 9 நாம் பார்ப்போம். பூமியெங்கும் வழங்குகிற பாஷையை கர்த்தர் அவ்விடத்தில் தாறுமாறாக்கினார் என்றபடியால் அதன் பேர் பாபேல் எனப்பட்டது. கர்த்தர் அவர்களை அவ்விடத்திலிருந்து பூமியின் மீதெங்கும் சிதறி போக பண்ணினார். ஒருவர் பேசக்கூடியதை இன்னொருவர் அறியாதபடிக்கு பாஷைகளை தாறுமாறாக்கிட்டார். அந்த பாபேல் எனக்கூடிய அந்த கோபுரத்தை கட்ட முடியாத அளவுக்கு அங்க பாஷைகள் தாறுமாறானது. நாம பெருமையை சொல்லக்கூடிய தமிழ் மொழி கூட அங்கிருந்து உருவானதை நாம் பார்க்கிறோம். ஆகவேதான் தமிழ் மொழி மிகவும் சிறப்பு மிக்கது. அது செம்மொழி என்று சொன்னால் முதலாவது பாஷைகள் பிரிந்த பொழுது தமிழ் மொழியும் அங்கே பிரிந்து இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்படி போலவே இந்த பாஷைகள் இங்கே ஒருவர் பாஷையை பேசுகிறதை இன்னொருவர் அறிவில்லை என்று சொன்னால் அங்கே ஒரு மனம் இருக்காது, ஒருமித்து ஒரு காரியத்தை செய்ய முடியாது. ஒரு பாபேல் எனக்கூடிய அந்த கோபுரத்தை கட்டுவதற்கே பாஷைகள் புரியாது இருந்ததனால் கட்ட முடியவில்லை என்று சொன்னால், மிகப்பெரிய தேவனுடைய ராஜ்யம் என்று சொல்லக்கூடிய இந்த சபையை கட்டக்கூடிய பணியில ஒரு பாஷை இன்னொருவருக்கு புரியவில்லை என்று சொன்னால் நாம் எப்படி அதை கட்ட முடியும்? ஆகவே சபை கூடி வந்திருக்கிற சமயத்தில் யார் ஒருவர் எந்த மொழியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அந்த சபை என்ன மொழியில நடக்கிறதோ அந்த மொழியை மாத்திரமே அங்கு பேசணும். வேறு மொழிகளை நாம் பேசக்கூடாது. அங்கே உட்கார்ந்து இருக்கிறவர்களுக்கு புரியாத வார்த்தைகளை பேசக்கூடாது. ஆகவே இந்த காரியத்தை குறித்து இன்றைக்கு சபைகளில் அநேக விதமான பாஷைகளை, புரியாத பாஷைகளை பேசுகிறத நாம் பார்க்கிறோம். நாம பழைய ஏற்பாட்டில் கூட பார்க்கும்போது அப்படி போன்ற பாஷைகள் பேசுகிறதுனால
ஆனால் நான் பேசக்கூடிய அந்த பாஷை உங்களுக்கு புரியவில்லை என்று சொன்னால் என்னால் உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை என்று சொல்லுவார். ஆகவே பிரியமானவர்களே, நீங்கள் சபை கூடி வந்து தேவனை ஆராதிக்கிற பொழுது, தேவனை தோது கொள்ளுகிற அந்த சமயத்தில் நீங்கள் புரிகிற அளவுக்கு நீங்கள் பேச வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஏனென்று சொன்னால் இன்றைக்கு சபைகளில் புதிதான ஒரு மொழி பேசினால் மாத்திரம்தான் தேவ ஆவியானவரை வழிநடத்துகிறார், உங்களை வழிநடத்துகிறார். அது ஆவிக்குரிய ரீதியில தான் நாம் இந்த சபையை நடத்த வேண்டும் என்று சொல்லி புரியாத ஒரு மொழியை பேசிக் கொண்டிருக்கிறதா பார்க்கிறோம். ஆனால் அதை குறித்து ஏசாயா 33ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது பார்க்கணும்னு சொன்னால், ஏசாயா 33வது அதிகாரம் வசனம் 19 நாம் கவனித்து பார்க்கலாம். நம்முடைய வேதத்தை பக்கம் 837வது பக்கத்திற்குள்ளாக நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். 838வது பக்கம் வசனம் 19. உனக்கு விளங்காத பாஷையையும் அறியதற்கரிய ஒரு விதமான பேச்சை உடைய அந்த குரூர ஜனங்களை இனி நீ காணாதிருப்பார். ஆக விளங்காத பாஷையை பேசுகிறவர்கள் அது குரூரமான ஜனங்கள், அதனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை என்று இங்கே கர்த்தர் சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். அப்படி போலவே 66ஆம் அதிகாரத்துக்குள்ளாக நாம் திருப்பிக் கொள்வோம். இங்கே 18வது வசனத்தை நாம் கவனிக்கும் பொழுது, நான் அவர்கள் கிரியைகளையும் அவர்கள் நினைவுகளையும் அறிந்திருக்கிறேன். நான் சகல ஜாதியாரையும் பாஷைக்காரரையும் கூட கூட்டி சேர்க்கும் காலம் வரும், அவர்கள் வந்து என் மகிமையை காண்பார்கள். இங்கே ஏசாயா தீர்க்கதரிசி 66ஆம் அதிகாரம் 19 சொல்லும்போது, அநேக பாஷைக்காரர்களை நான் ஒருமித்து ஓரிடத்தில் கூடி வர செய்து அவர்கள் தேவனுடைய மகிமையை கேட்கும்படியாக செய்வது என்று சொன்னார். ஆகவேதான் பெந்தேகோஸ்தே நாளில் எருசலேமில் 2ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கிறோம். 4வது வசனத்திலிருந்து அங்கே பலவிதமான மொழிகளை பேசுகிறத நாம் பார்க்கிறோம். வானத்தின் கீழெங்கும் இருக்கிற யூதர்கள் அந்த நாளிலே எருசலேமில் கூடி வந்தார்கள். அங்கே தேவனுடைய அந்த மனுஷர்கள், இயேசு கிறிஸ்துவின் 12 சீஷர்கள் அநேக மொழிகளை அங்கே பேசுகிறத நாம் பார்க்கிறோம். மொழிகள், அதாவது நம்முடைய தமிழ் மொழியை நாம் மொழி என்று சொல்லுகிறோம். ஆனால் சமஸ்கிருத வார்த்தையில அந்த வேறு ஒரு அந்த மொழியை வந்து பாஷை என்று சொல்லியிருக்கிறார்கள். இந்த வேதாந்தத்தை பதிவு, அதாவது டிரான்ஸ்லேஷன் செய்யும் பொழுது ஆரியர்கள் அன்றைக்கு படித்தவர்களாக இருந்ததுனால சமஸ்கிருத மொழிகளை அதிகமாக இதில் கூட்டி சேர்த்துட்டாங்க. ஆகவேதான் மொழியை பாஷை என்று சொல்லுகிறார்கள். மொழி என்று சொன்னாலும் பாஷை என்று சொன்னாலும் ஒன்றுதான். ஆகவே அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும் கிட்டத்தட்ட ஒரு 17 மொழிகளை அப்போஸ்தலர்கள் ஆவியின் வரங்களினாலே, ஆவியை பெற்றுக் கொண்டதுனால, ஆவிக்குரிய ஞானஸ்நானம் அவர்களுக்கு கிடைத்ததுனால இன்னொருவருடைய மொழிகளை பேசுகிறத நாம் பார்க்கிறோம். நீங்க கவனித்து பாருங்கள். ஒரு சில வசனங்களை நாம் வாசிக்கலாம். தொடர்ந்து கர்த்தர் சித்தமான இதை குறித்து நாம் தொடர்ந்து இன்னொரு பாடத்தை நாம் பார்க்கலாம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். 4வது வசனத்திலிருந்து அடியை வாசிக்கிறேன். கவனமாக கேட்கும்படி உங்களுடைய கோரிக்கை கொள்கிறேன். 2ஆம் அதிகாரம் 4லிருந்து, அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்துள்ள வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். வானத்தின் கீழெங்கும் இருக்கிற, இதை நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள், வானத்தின் கீழெங்கும் இருக்கிற சகல தேசத்தாரிலும் இருந்து வந்த தேவ பக்தியுள்ள யூதர்கள் அப்போது எருசலேமில் வாசம் பண்ணினார்கள். பெந்தேகோஸ்தே என்ற அந்த பண்டிகை நாளில தேவனுடைய ஜனங்களாக இருக்கிற ஆண் மக்கள் யாராக இருந்தாலும் அன்றைக்கு எருசலேமில் கூடி வர வேண்டும். அவர்களுக்கு தேவன் கொடுத்திருந்த சட்டம், அதாவது இந்த பெந்தேகோஸ்தே என்பது 50வது நாள் என்று பொருள். 50வது நாளை தான் பெந்தேகோஸ்தே அப்படின்ற அந்த பெயர் அங்கே இருக்கிறத நாம் பார்க்கிறோம். பஸ்கா பண்டிகை முடிந்து அதிலிருந்து 50 நாளை கணக்கிட வேண்டும். பஸ்கா பண்டிகை, புளிப்பில்லாத அப்ப பண்டிகை வருடத்துல 3 முறை செய்ய வேண்டும். அதுல ஒரு முறை இந்த இயேசு கிறிஸ்து மரித்தது அந்த பஸ்கா பண்டிகையில் அந்த சமயத்தில் தான் இயேசு கிறிஸ்து மரிக்கிறார். பஸ்கா பண்டிகைக்கு பின்பு அவர்கள் எண்ணிக்கொண்டு வந்தார்கள் என்று சொன்னால் வரக்கூடிய 7
முடிந்து அந்த 8வது வாரத்துக்கு வரக்கூடிய முதல் நாள் பெந்தேகொஸ்தே நாள். அது 50வது நாள் என்று நாம் பார்க்கிறோம். இந்த பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் கொடுத்திருந்த ஒரு சட்டம், இந்த பண்டிகைகளை நீங்கள் கொண்டாட வேண்டும் என்று சொல்லி. புதிய ஏற்பாட்டில் பார்க்கும்போது கிறிஸ்தவர்களுக்கு என்ற எந்த பண்டிகைகளும் இல்லை. அது இஸ்ரவேலர்களுக்கும் யூதர்களுக்கும் கொடுத்திருந்த சட்டம். ஆக எந்த ஆண் மக்களாக இருந்தாலும் புளிப்பில்லாத அப்ப பண்டிகை, அந்த பஸ்கா பண்டிகை வந்த பிறகு வரக்கூடிய 50வது நாள்ல வானத்தின் கீழே இருக்கிற யூதர்கள் இஸ்ரவேலர்கள் யாரா இருந்தாலும் எருசலேமுக்கு வாழ்வார்கள். வானத்தின் கீழே என்று சொன்னால் வெவ்வேறு தேசங்களுக்கு யூதர்கள் சென்றிருக்கிறார்கள். அங்கு வெவ்வேறு பாஷைகளை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அங்கே எருசலேமுக்குள்ளாக வந்த பிறகு இப்போது அவர்களுக்கு இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளில் உயிர் தேர்ந்தார் என்பதை அவர்களுக்கு விளங்க செய்ய வேண்டும் என்று சொன்னால், கல்வி அறிவு இல்லாத இந்த இயேசு கிறிஸ்துவ சீஷர்கள் அவர்களுக்கு சொல்ல வேண்டும். ஆனால் அவர்கள் மற்ற மொழிகள் பேச தெரியாது. இயேசு கிறிஸ்துவ சீஷர்களில் ஒரு சிலருக்கு வெவ்வேறு மொழிகளை பேச தெரியாது. ஆனால் இங்கே ஆவியானவர் அந்த நாளில் அவர்கள் மீது இறங்கினால அவர்கள் வெவ்வேறு பாஷைகளை பேசினார்கள். என்ன காரணம் என்று சொன்னால், கூடி வந்திருக்கிற வெவ்வேறு தேசத்திலிருந்து வந்திருக்கிற யூதர்களுக்கு இயேசு கிறிஸ்துனுடைய அந்த மரணத்தை அறிவிக்க வேண்டியிருக்கிறது, அவர் ரத்தம் சிந்தினதை அறிவிக்க வேண்டியிருக்கிறது, அவர் உயிர் தெழுந்ததை சொல்ல வேண்டியிருக்கிறபடியினால இவர்கள் பேசக்கூடிய இந்த வார்த்தையானது வானத்தின் கீழே வந்திருக்கிற யூதர்களுக்கு அவரவர்கள் மொழியில் அங்கு கேட்கிறது. அதை நாம் இங்க கவனித்து பார்க்கலாம். பாருங்க, வானத்தின் கீழே இருக்கிற யூதர்கள் சகல தேசத்தாரில் இருந்து வந்த தேவ பக்தி உள்ள யூதர்கள் அப்போது எருசலேமிலே வாசம் பண்ணினார்கள். அந்த சத்தம் உண்டான போது திரளான ஜனங்கள் கூடி வந்து தங்கள் தங்கள் பாஷைகளிலே அவர்கள் பேசுகிறதை அவரவர்கள் கேட்டபடியினால கலக்கம் அடைந்தார்கள். பேசுகிறவர்கள் கலிலேயர், அங்கு வெவ்வேறு தேசத்திலிருந்து வந்திருக்கிறார்கள். ஆனால் வெவ்வேறு தேசத்திலிருந்து வந்தவர்களுக்கு இந்த கலிலேயாவை சேர்ந்த சீஷர்கள் பேசக்கூடிய வார்த்தை அவங்களுக்கு புரிஞ்சு, ஆகவே சபையில நான் வெவ்வேறு மொழியை பேசுகிறேன், அந்நிய மொழியை பேசுகிறேன் என்று சொன்னால், வெவ்வேறு மொழியை சார்ந்தவர்கள் சபைக்கு வந்திருந்தால் அவங்களுக்கு அந்த அர்த்தத்தை சொல்ல வேண்டியது இருக்கு. இங்க பாருங்க, கலக்கம் அடைந்தார்கள். எல்லாரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவரை ஒருவர் பார்த்து, இதோ பேசுகிற இவர்கள் எல்லாரும் கலிலேயர் அல்லவா? அப்படி இருக்க நம்மில் அவரவர்களுடைய ஜென்ம பாஷையிலே இவர்கள் பேச கேட்கிறோமே, இது எப்படி? நம்முடைய மொழிகளை இந்த கலிலேயர் பேசுகிறார்கள், இது எப்படி என்று சொல்லி அவர்கள் ஆச்சரியப்பட்டதினால இந்த வார்த்தைகளை அவர்கள் அங்கே மிகவும் ஆச்சரியத்தோடு இதை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். என்னென்ன மொழிகளை பேசினார்கள் என்று சொன்னால், பார்த்தரும், மேதரும், எலாமித்தரும், மொசபதோமியா, யூதேயா, கப்பத்தோக்கியா, பொந்து, ஆசியா, பிரிவியா, பம்பிலியா, எகிப்து என்னும் தேசத்தார்கள், இன்னும் அதை சுற்றியுள்ள எல்லா தேசத்திலும் இருந்த அநேக ஜனங்கள் அங்கே கூடி வந்து தேவனுடைய மகிமையை அங்கே கண்டார்கள். ஆக பிரியமானவர்களே, இதை தொடர்ந்து இன்னொரு வகுப்புல நாம் பார்ப்போம். ஆகவே நீங்கள் இந்த வசனங்களை நீங்கள் அதிகமாக கவனித்து பாருங்கள். எந்த மொழி பேசுகிறதா இருந்தாலும் மற்றவர்களுக்கு புரியக்கூடிய மொழிகளையே பேச வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் எங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் நாம் சந்திக்கலாம் இன்னொரு சேனல்.